ஹாய்ங்க, வணக்கம். லாஸ்ட் டைம் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருந்ததுன்னு 2-3 பேர் போட்டிருந்தீங்க. நன்றி. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இந்த வாட்டி நல்லா லவுடாகவே பேசியிருக்கேன். ஓகே, நிறைய பொருட்கள் பார்க்கலாம் நாம் இந்த வாட்டி. ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், லைக் நம்பரை பதிவிடுங்க. ஒரு 100 பேர் 100 லைக்குக்கு ஒரு சிறப்பு பரிசுன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்றில் மட்டும் 80 கிட்ட வந்துருச்சு. அநேகமாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதில் லக்கி ட்ரா பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு தாமரைப்பூ, பஞ்சதள பத்மம்னு சொல்லுவாங்க. இது ஐயா துணைன்னு போட்டிருக்கு. ஐயாவோடதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. பஞ்சதள புஷ்பம். கீழே தழை இருக்குது. தழை கிடையாது, இதழ். கீழேயும் ஒரு 3 இதழ், 8 இருக்குது. 8ன்றது ரொம்ப விசேஷம். மேலே 5, கீழே 3. இது உப்பு மரவங்க. அந்த காலத்தில் மரத்துலேயும் செய்வாங்க, இந்த மாதிரி வெண்கலத்துலேயும் பித்தளையிலையும் செய்வாங்க. இது கெட்டி பித்தளை. வெண்கலமான்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா உப்புன்றதுனால நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்கள் அது களாய் போட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வேறு எதுக்காவது பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அரிசி கழுவ அதுக்கு இதுக்குன்னு யூஸ் பண்ணலாம். ரொம்ப பழமையானது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் முந்தையது. இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டீல் கிடையாதுங்க. இது எப்படி அந்த இதுக்கு ரேகை போகுது பார்த்திங்களா, அந்த ஸ்டீலில் ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க. ஆனாலும் அதனுடைய தன்மை மாறவே இல்லை. தண்ணி ஜக்கு சைடில் எப்படி இருக்கோ அப்படியே தான் கொடுப்பேன். அதில் ஒரு பிடி என்னமோ இல்லை ஷோக்கு வச்சதோ போயிருக்கு. அது நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா பொங்கப்பானை, வெண்கல பொங்கப்பானை. போன தடவை ஒன்று போட்டேன், ரொம்ப விரும்பி வாங்கியிருந்தீங்க. இது ஹைட்டுலாம் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் இதில் காட்டியிருக்கேன். இருந்தாலும் இது ஒரு 6.5 இன்ச்சுக்கு வருது. வயிறகலத்தோடு பார்த்தா 7.5. உள்கூடு ஒரு 7 இன்ச்சு வருது. ஹைட்டு 8.5 இன்ச்சு. இது ஒரு பெரிய பொங்கப்பானை. 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட இருக்கும். நீங்கள் கேளுங்க, அதனோட விவரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் லைனாக சொல்லிகிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதில் காட்டியும் இருக்கேன். 6.5 இன்ச்சு வாயகலம், உயரம் 8 இன்ச்சு. இது ஒரு டிஃபன் கேரியருங்க. டிஃபன் கேரியர்னு சொல்கிறத விட ஒரு வரலாற்று சின்னம்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டர்ன், ஒவ்வொரு பொருளும் தயாரிக்கும் போது முதல்ல ஒன்று பேட்டர்ன் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தயாரிப்பாங்க. அந்த மாதிரி தயாரித்த ஒரு பொருள் இது. இதில் பாருங்கள், இதில் நம்பர்ஸு, நேம் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல இருக்குங்களா. அப்புறம் அந்த பிடி கிட்ட தலை பிடி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான டிஃபன் கேரியர். சாதாரணமாக நம்ம வச்சுருக்கிறோமே அந்த கேரியர் மாதிரி இல்லை, இது ஒரு வித்தியாசமானது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதில் வருஷங்களும் அதனுடைய நம்பரும் பதிவிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, அதை நான் உனக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அதனோட பிடி அமைப்பே பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். கரண்டியும் இருக்காது அதில், பிடிப்பு கேரியர்லேயே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், அதனோட நம்பர் இது. நீங்கள் பார்ப்பீங்கன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் நேரம் காட்டுறேன் அதை. குரு ராகவேந்திர சுவாமிகள். எப்படி எங்கள் துளசி மாடம் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி பசுமாடு, மேலே நரசிம்மர், அவரோடையது கூட அந்த சின்ன வடிவமைப்பு இருக்குது. எப்படி மாலைகள் போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குது. கையில் தவ மாலை, அப்பாவுக்கு இருக்கும் இல்லையா தொப்பை, அந்த தொப்பையும் அழகாக இருக்குது. கால் மேலே கால் போட்டு, இந்த பக்கம் கால், இந்த முட்டி, அவர் கழுத்தில் போட்டிருக்கிற துளசி மாலைகள், அவர் தலையில் இருக்கிற வஸ்திரம், வார்ப்புங்க. இது ரொம்ப பழசு, ரொம்ப 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 பழசு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
ரொம்ப அழகான வடிவமைப்பு. அங்கேயே கோவில்லையே போய் துளசி மாடத்தில் பார்த்தா மாதிரி இருக்குது எனக்கு அது. இந்த நரசிம்மர் பாருங்களேன், சின்னதாக அம்மாவை மடியில் வச்சுக்கிட்டு அழகாக இருக்குது. இது ஒரு ஆமாங்க, கூர்மம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இதில் குட்டி குட்டியாக வரி டிசைன்ஸ் இருக்குது. கிட்டக்க காட்டுறேன் பாருங்களேன், வரி டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பின்புறமும் காட்டுறேன். இதை மாட்டி தொங்க விடுற மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க. சின்னதாக கயிறு கட்டி தொங்க விடுற மாதிரி குழந்தைங்க பார்ப்பாங்க இல்லையா, கொலுவுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வேணும்னா இது வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு செல்லப்பட்டி, குட்டி பெட்டி. ஆனால் இது தயவுசெய்து நீங்கள் பெருசாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. வடிவமைப்புக்கு மட்டும்தான் பணம். ரொம்ப லெஸ் வெயிட். சும்மா நகை, இந்த கம்மல், சின்ன சின்ன ஜுமுக்கீஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அழகாக பராமரிச்சுக்கலாம். வேணும்னா கேளுங்க, நான் அதனோட வெயிட்டும் சொல்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் பை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வேலைப்பாடுக்கு மட்டும்தான் இதை நான் போட்டிருக்கேன். என் கையில் எவ்வளோண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது உப்பு மரவங்க, ரோஸ் வுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்க எனக்கு தெரியல. அழகாக இருக்குது, அதனால் நீங்கள் கேளுங்க. மரத்தை யோசித்து கேட்காதீங்க. இதனோட அமைப்பு பின்னாடியும் காட்டுறேன். இதில் கொஞ்சம் மக்கு பார்த்துருக்காங்க, ஓட்டை அந்த மாதிரி கொட்டுறது அதெல்லாம் இல்லை, மக்கு பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணல. அதனோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கணும்னு அப்படியே வச்சுருக்கேன். பழசுன்னா தெரியணும் இல்லைங்களா. என்னோடய பாத்திரங்கள்லேயும் பின்புறம் அப்படி தான் விட்டு வச்சுருப்பேன். இது கஜ தீபங்க. ஆண் யானை, 2 கொம்பு, யானையை விட கொம்பு பெருசாக இருக்குது. கஜ தீபம்னு சொல்லுவாங்க. வார்ப்பு எதுவும் இப்போத்தது கிடையாது, பழசு. ரெண்டுமே ஒன்று போல் இருக்குது. ரெண்டும் ஒன்றா தாங்க எடுத்துக்கோங்க, தனித்தனியாக வாங்காதீங்க. வேணும்னா ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஆண் யானை தான், அழகாக இருக்குது. ரெண்டுக்கும் தந்தங்கள் அழகாக அமைப்பு இருக்குது. இந்த பக்கமும் தந்தம் கரெக்டாக இருக்குது, அதுலேயும் தந்தம் கரெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பால் சங்குன்னு சொல்லுவாங்க, பால் ஆடைன்னு சொல்லுவாங்க, கோமுகின்னு சொல்லுவாங்க. கோமுகின்னா கோவிலில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த அகலமாக இருந்து மூக்கு சின்னதாக, அந்த மாதிரி கோமுகின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று கிடச்சிது, 2. இதில் ஒன்று அதில் ஒன்று கிடச்சிருக்கு. ரெண்டுமே வெங்கலம்தான். ஒன்று பிடிச்சி ஊற்றுற மாதிரி, ஒன்று குட்டி பட்டனோடு கிடச்சிருக்கு. ரெண்டும் வெங்கலம்தாங்க. ரொம்ப நாளே இது பழசு. இது கொஞ்சம் கழுவி எல்லாம் போட்டிருக்கோம் பாலிஷ் பண்ணி. ரொம்ப நான் பாலிஷ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிஷ் பண்ணணுன்னா அதனுடைய உண்மைத்தன்மை போய்டோன்றதுக்காக நான் பண்ணுறதில்ல. கேட்டாங்கன்னா பண்ணுறேன். சில பொருட்கள் பண்ணி வச்சுட்டு பின்பக்கம் பாலிஷ் இல்லாமல் வச்சுருப்பேன். இது இடிக்கல்லுங்க, சின்னது, மினேச்சர் மாதிரி இருக்குது. பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகு, அது போட்டு இடிச்சுக்கலாம். சட்டுன்னு நீங்கள் எதுக்காவது மிளகு தூள் பண்ணணுன்னா அதுக்கு போட்டுக்கலாம். வார்ப்பு இது நல்ல வெயிட் உடையது. சின்னதாக இருக்கக்காண்டி வெயிட், ரொம்ப வெயிட்டு. இது ஒரு காப்பர் கிளாஸுங்க, காப்பர் பானை மாதிரி ஒரு காப்பர் டம்ளர் நான் காப்பரில் பார்க்கல, இது ஒன்று வந்திருக்கு. சரி, அதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். வேணும்னா கேளுங்க. இது பூக்கூடங்க, உள்புறம் நல்ல பூ வேலைப்பாடு, சைடில் கட்டிங்ஸோடு ரொம்ப அழகாக இருக்குது. பூஜைக்கு பயன்படுத்தலாம், பூ எடுத்து வைக்கலாம், வெத்தலை பாக்கு பழம் வச்சு கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தால் கொண்டு போகலாம். இது உப்பு மரவைன்னு சொல்லலாம், சாரி தயிர் மரவை. இது உப்பு மரவை கிடையாது, வெங்கல தயிர் மரவை. தயிர் ஊற்றி வச்சிங்கன்னா சட்டுன்னு புளிக்காதுங்க, இதெல்லாம் அப்படியே இருக்கும், புளிக்கவே புளிக்காது. நல்லா கீழ்ப்பக்கம்லாம் நல்லா கனமாக இருக்குங்க. இந்த வாய் உதடு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் பாத்திரம் முழுக்க மெட்டல். எண்ணெய் கலையம் 4 கீழே பாதம் வச்சு ஒரு எண்ணெய் கலையம். இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன் நான். ஏன்னா சிலர்லாம் பாலிஷ் இருக்கிறத வாங்குறதுனால அதே மாதிரி எதிர்பார்க்காதீங்க. பாலிஷ் இருந்தால் பாலிஷோடு நான் கொடுத்துடுவேன் உங்களுக்கு. பஞ்சஹார்த்திங்க. இதில் மயில் பாருங்கள், மயில் தான் ரொம்ப முக்கியம். மயில் இல்லைங்க, அன்னம்னு நினைக்கிறேன். மயிலா அன்னமா, அன்னப்பக்ஷின்னு தான் நினைக்கிறேங்க, அன்னப்பக்ஷி. பின்னாடி வார்ப்பு காட்டினேன் இல்லைங்களா, வார்ப்பு ஊற்றுனது தான் இது. இது பார்த்திங்கன்னா ஜட பின்னுனா மாதிரி அதனோட அமைப்பு நீளமாக இருக்கும்.
யானை, கஜேந்திரா. அதனோட மணி மட்டும் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. தந்தம் 2 தந்தம் இருக்குது. நல்லா தும்பிக்கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இதில் பொருள் வேலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? அவ்வளோ வேலைப்பாடு, ரொம்ப வேலைப்பாடு உடையது. காட்டுறேன் பாருங்கள். அடுத்த பொருளை காட்டுறேன். இது ஒரு 5 5ஆ 4 இருங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். 5 பாத்திரம் ஒன்று போல், ஒன்று உள்ள ஒன்று, ஒன்று உள்ள ஒன்று, ஒன்று உள்ள ஒன்று போடுற மாதிரி 5 பாத்திரம் நல்ல பாலிஷ்டு. நீங்கள் சீருக்கு எதனா வைக்கணுன்னா கூட குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கு வைக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று அப்படியே உள்ளே போடுற மாதிரி சைஸுங்க. நல்ல அருமையான பொருள், பாலிஷோடு இருக்குது. 3.5 இன்ச்சு இங்கே ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஒரு நூலளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லைங்களா? ஏன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஒரு கால் இன்ச்சு, எல்லாமே 1/4 இன்ச்சு வராது, ஒரு நூலளவு தான் குறையுது. இது 3.5 வருது கடைசியில் உள்ளது. அங்கே உள்ளது 3.25னா ஒரு நூலளவு குறைஞ்சி இங்கே 3.5 வரைக்கும் வருது. இங்கே மறுபடியும் டீட்டெயிலாக எனக்கு அளவு சொல்லுங்கள், வீடியோ ஒரு ஃபோட்டோ போடுங்கனாலும் நான் போட்டு தரேன். அகலம் 4.5 இன்ச்சு, 4 to 5 இன்ச்சு வருதுங்க பெருசு. ஒன்று உள்ள ஒன்று போட்டுக்க. ஈயம் எல்லாமே வெள்ளியம், அந்த காலத்துது. இப்போது இது கிடையாது. சீருக்கு வைக்கலாங்க. யாருன்னா கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கேளுங்க. இந்த செட்டு நான் அப்படியே கொடுக்குறேன். பொரியல், கூட்டு, சாம்பார், சாதம், ரசம் அப்படியே 5 வைக்கலாம். எனக்கே பிடிச்சது. ஆனால் எவ்வளோன்னு எனக்குன்னு நானும் எடுத்து வச்சுக்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க கொடுத்துட்டே தான் இருக்கேன். நான் சொன்னது தான். இது 4.5 இன்ச்சு. இது பெருமாள் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? தாயார் விளக்கு, பெருமாள் விளக்கு, அந்த விளக்கு இது. இதில் ஏவிஎம்னு போட்டிருக்குங்க. இந்த விளக்கில் ஏவிஎம்னு போட்டிருக்கு. இது என்ன, யாரோடது, எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்னோடய வியாபாரி எனக்கு கொடுத்ததை நான் வாங்கி அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நாமம் இருக்குது. இந்த திரி ஏற்றுற இடத்துல எண்ணெய் கீழே வராதபடிக்கு அதனுடைய உதடுகள் அழகாக உள்பக்கமாக இழுத்தா மாதிரி வச்சுருக்குறாங்க. மேலே இடித்தாங்கி சொல்லுவோம் இல்லையா, நாம் கும்பம் மாதிரி இடித்தாங்கி கலசம் எப்படி கோவிலுக்கு இருக்கோம், அது மாதிரி விளக்குக்கு இது. இதில் சில வேலைப்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு பாருங்கள். இந்த 27 நட்சத்திரத்துக்கு அந்த 27 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு வேணால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இதுவும் அதே தான், இழித்தாங்கி மாதிரி. கோவிலுக்கு எப்படி கலசமோ அது மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம விளக்கில் ஒரு இடித்தாங்கி, பிரமீடுன்னு கூட சொல்லலாம். தோஷங்களுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அந்த காலத்தில் நம்ம படித்த சயின்ஸை விட அவங்க ரொம்ப நிறைய அறிவியல் படிச்சிருக்காங்கங்க. அறிவியல்ன்றதை விட பிரபஞ்சவியல் ரொம்ப படிச்சிருக்காங்க. அதனால தான் சில பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உடலுக்கு நன்மை சேர்ப்பதாகவும், அது வீட்டில் இருக்கும்போது நம்மளோட மனசுக்கும் நம்ம வீட்டுக்கும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் பொருட்களை தயார் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா விளக்குங்க. கேரளா விளக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 பார்ட்டாக எடுத்துடலாம். இது ஒரு 8.5 இன்ச்சுக்கு ஹைட் இருக்குங்க. 8.5 7.5 தெரியல, மறுபடியும் நீங்கள் கேளுங்க, நான் அதை கன்ஃபார்மாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை, நான் வச்சுருக்க ஸ்கேலை நீங்கள் ஜூம் பண்ணாலே உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும். நீங்களே பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். 27 நட்சத்திரத்தை குறிக்கிற மாதிரி சில புள்ளிகள் எல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க. சில விளக்குகள்லாம் ரொம்ப அரிதுங்க, கிடைக்கிறதே கஷ்டம். டிசைனுன்றதை விட அதனோட அமைப்பு ரொம்ப முக்கியம். தெளிவான வேலைப்பாடுகள் இருக்கணும். பின்னமில்லாத வேலைப்பாடுகளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு மனசுக்கும் திருப்தி, நம்ம வீட்டில் இருந்தாலும் அழகு. அந்த பஞ்சஹாரதி விளக்கு சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அன்னமா மயிலான்னு பார்க்குறது ஒரு டவுட்டு. இது அன்னபக்ஷி தாங்க. இது பாருங்கள், இதில் உள்ள சடைகள் எல்லாம் அழகான வடிவமைப்புங்க. இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. 7 இன்ச்சு கூட இருக்குது. எஸ், 7 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது பாருங்கள்.